பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை அரண்மனை வாசல் பகுதியில் எரிக்க முயற்சி. தமிழக பாஜக சார்பில் சென்னையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில், திமுகவில் இருக்கும் ஒரு அமைச்சர் அப்போது அதிமுகவின் மூத்த அமைச்சர். அவருடைய கை காலை பிடித்து அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோற்ற மனிதர் நீங்கள். எனவே தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் உங்கள் பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்தவன் நான். உங்களின் அருமை வெறுமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூரில் நடந்தது. கட்சி பொதுச் செயலாளரை தேர்வு செய்த எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் எந்த எம்எல்ஏவுக்கு மாதம் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நடந்த பெட்டிங் முறை, அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பெற்ற எடப்பாடி 10 ஆண்டு காலமாக 10 பைசா கூட வாங்காமல் பச்சையங்கில் கையெழுத்து போட்ட இந்த அண்ணாமலையை பற்றி பேச எடப்பாடி என்னும் தற்கூரிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அகந்தையில் பேசுகிறார் எடப்பாடி. 2026 தூக்கி எறியப்படுவீர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் என்ன வாய்க்கால் வரப்பு சண்டையா? அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என கூறும் தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்முடன் கூட்டணியில் இருக்கும் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிரதமர் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் நிகழ்வில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் கலந்து கொள்ளலாம் என அழைப்பு கொடுத்தார். அப்போது எடப்பாடி தோற்கப் போகும் மோடிக்காக நான் ஏன் வாரணாசி வர வேண்டும் என கூறினார். அன்றிலிருந்து மானமுள்ள இந்த அண்ணாமலை கூட்டணிக்காக கூட எடப்பாடி பழனிசாமியை எப்போதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. நான் இந்த கட்சியில் கிளைத் தலைவராக ஒன்றிய தலைவராக பணியாற்றவில்லைதான். ஆனால் நான் இந்த கட்சியில் சேர்ந்தது 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கும் கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, வலிமையான கட்சி, சாதாரண மனிதரை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் கட்சி என இந்த கட்சி மீது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனவே நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைத்தால் 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். இரண்டும் நமக்கு பரம எதிரிகள் தான். அதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்றார். அண்ணாமலை பேசியதை கண்டித்து சிவகங்கை மாவட்ட அதிமுக சார்பில் நகர செயலாளர் ராஜா தலைமையில் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை இன்று இரவு சுமார் 9 அளவில் எரிக்க முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் அன்னராஜ், தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற அதிமுகவினரை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை எரிக்க விடாமல் பறித்துச் சென்றனர். இதனால் அரண்மனை வாசல் பகுதியில் 1/4 மணி நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதில் ஜே பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன், ஜே பேரவை மாநில துணை செயலாளர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்புறம் ஊர்ல காட்டாங்க. அதற்கு